27 நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். 28வதாக ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் பல மடங்கு வெற்றியடையும் என்று கூறப்படுகிறது. மகாபாரதம் சமயத்தில் துரியோதனன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போர் தொடங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் தேர்வு செய்தாராம். அவர்கள் வெற்றியடையக்கூடாது என்பதற்காக கிருஷ்ண பகவான் எப்பொழுதும் போல் சில சூழ்ச்சிகளை செய்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து விட்டாராம். அதனால்தான் துரியோதனன் போரில் தோல்வியடைந்தார் என்று கூறப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த அபிஜித் நட்சத்திரம் பிற்காலத்தில் பிறரால் தவறான பாதைக்கு வழிவகுக்கும் என்ற ஒரே காரணத்தினால் அந்த நட்சத்திரம் வரும் மாதத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டுமே வருவது போல் கிருஷ்ண பகவான் மாற்றி வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் வருகின்ற 21/4/2025 வருகிறது. அதாவது நாளை. அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்தம் எப்படி விடியற் காலையில் இருக்கிறதோ அதே போல நண்பகலான 12 மணி என்பது அபிஜித் முகூர்த்தமாக கருதப்படுகிறது. அந்த உச்சிக்கால நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு நன்மையை தரும். அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரமாக திகழ்வதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பகல் 12:25 மணி முதல் 12:49 மணி வரை இருக்கிறது. 24 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழி உண்டாகும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் படத்திற்கு முன்பாக 2 அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். கிருஷ்ணரின் படம் இல்லை என்பவர்கள் பெருமாளின் படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்படி தீபமேற்று வைத்த பிறகு அவருக்கு துளசி மாலையை சாற்றி மஞ்சள் நிற மலர்களை வைத்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னவோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு சரியானால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களோ அது சரியாக வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இயன்றவர்கள் மஞ்சள் நிறத்திலான லட்டுவை பெருமாளுக்கு முன்பாக வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தீபமேற்றி முடித்த பிறகு அபிஜித் துதியை 3 முறை மனதார கூற வேண்டும். ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்ராணாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவஸ்ய விஷ்ணு மெய்தீனாம் பவதவலம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு வேண்டுதலை அல்லது ஒரு கோரிக்கையை பெருமாளிடம் இந்த மந்திரத்தை வைத்து வழிபாடு செய்து அந்த கோரிக்கையை வைத்தால் அந்த கோரிக்கை நிறவிலேயே நிறைவேறும் என்பது ஐதீகம். மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் அற்புதமான நட்சத்திரமாக திகழக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவற விடாமல் நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனை தீர்வதற்கு பெருமாளை வழிபாடு செய்வோம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.